7ஆம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல திருமணம். உங்களை விட செல்வாக்கு கூடின ஒரு இடத்துல இருந்து வரன் அமையிறது, பெண் அமையிறது, ஒரு வாகனம் வாங்குறதுக்கோ ஒரு வீடு வாங்குறதுக்கோ லோன் அப்ளை பண்ணிட்டே இருக்கீங்க, கிடைக்கவே மாட்டேங்குது. இந்த காலகட்டத்தில் ஒரு சுப கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், அந்த கடன் கிடைக்கிறதுனால வாழ்க்கையை வந்து அடுத்த கட்டத்துக்கு உயர்த்துறது. கல்யாணத்துக்கு ஒருவேளை நீங்க காத்துட்டு இருந்தீங்கன்னா அப்போ திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடக்கும். ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சிடுச்சுங்க, அப்போ மனைவி கணவனால நன்மைகள் நடக்கும். அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து குரு பெயர்ச்சி. ஜூன் 2ஆம் தேதி வந்து குரு வந்து மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு வந்து பெயர்ச்சி அடைகிறாரு. இது வந்து உச்ச குரு பெயர்ச்சி. 12 ஆண்டுக்கு ஒரு முறை கடகத்துல குரு வந்து சஞ்சாரிக்கும் பொழுது அங்க உச்ச நிலையை வந்து அவர் அடைவாரு. அதனால இது உச்ச குரு பெயர்ச்சி தான். அதுக்கு டிகிரி அமைப்புலாம் உண்டு. 5 டிகிரி வரைக்கும் தான் உச்சம் அப்படிலாம் உண்டு. ஆனால் அப்படிலாம் கிடையாதுங்க. அவருடைய அந்த ஸ்தான வலுவுக்குன்னு ஒரு பவர் இருக்க தான் செய்யுது. அவர் கடகராசியில் இருக்கும் வரை அந்த உச்ச பலனை அவர் வெளிப்படுத்த தான் செய்வார். இதனால 12 ராசிகளுக்கும் நல்லதானா? நல்லது தான். சனி நெகட்டிவான ஒரு இடத்தில் அமரும் பொழுதும், ராகு ஒரு நெகட்டிவான இடத்தில் அமரும் பொழுதும் 12 ராசிகளுக்கும் அந்த வீடு சார்ந்த, இப்போ உதாரணத்துக்கு இப்போ மீனத்தில் சனி அமர்றது, அவர் பார்வைப்படுற இடங்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கும்பத்தில் ராகு அமர்றது, இந்த கும்ப வீடும் மீன வீடும் எத்தனாவது ஆதிபத்தியத்தை சேர்ந்ததுங்கிறத பொறுத்து எல்லாத்துக்கும் அது ரிலேட்டடான பிரச்சனைகளை கொடுக்க தான் செய்வாங்க கோச்சார ரீதியா. அப்போ அந்த கெடுதல்கள் ஒரு பக்கம் நடந்தாலும் நன்மை தரக்கூடிய குருவுடைய அந்த சுப பார்வை படக்கூடிய பாவகங்கள் இதெல்லாம் வலுக்கும் பொழுது குருவுடைய அந்த அமர்ந்திருக்கிற கடக வீடும் அவருடைய பார்வை படக்கூடிய விருச்சிகம், மகரம், மீனம் இந்த வீடும் நன்மையை வந்து 12 ராசிகளுக்கும் வழங்க தான் போகுது. 12 ராசிகளுக்கும் இந்த குரு பெயர்ச்சி, உச்ச குரு பெயர்ச்சி சகல சௌபாக்கியங்களையும் வழங்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் வணங்குற அந்த ஈசனை மனசார வேண்டிக்கிறேன். இப்போ வந்து நம்ம 12 ராசிக்கான உச்ச குரு பெயர்ச்சி இந்த ஒரு வருட காலம் எப்படி இருக்குங்கிறத நம்ம வரிசையா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் மேசராசி. மேசராசிக்கு 4ஆம் வீடான கடகத்துல குரு அமர்றாரு. 8, 10, 12 பார்வை மூலியமாக தொடர்பு கொள்றாரு. இந்த முக்கோணம் வந்து 4, 8, 12ன்னு சொல்லுவாங்க. திடீர் அதிர்ஷ்டம், வெளிநாடு, தூர தேசங்கள், பயணங்களால் வெற்றி, தொழில் வளர்ச்சி, வீடு வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? மேசராசியில் பிறந்தவங்க இந்த டைமு வீடு அமையும். வாகனம் வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா வாகனம் அமையக்கூடிய அந்த ஒரு 4ஆம் இடத்துல அவர் அமர்ந்திருக்காருல, அப்போ அது ரிலேட்டடான நல்ல விஷயங்கள் நடக்கும். உயர்கல்விக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க, வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ஒரு நல்ல விஷயங்களை கொடுப்பாரு. 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டம், லாட்ரி சீட்டு வாங்கியிருந்திருக்கலாம், அது மூலியமாக பணம் கிடைக்கலாம், எதிர்பாராத சொத்துக்கள் கிடைக்கலாம், வழக்குகளில் வெற்றி கிடைக்கலாம். 10ஆம் இடத்தை தொடர்பு கொள்றதுனால தொழில் வளர்ச்சி அதிகரிக்கலாம். புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு நல்ல விஷயமா அமையும். 12ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கிறதுனால சுப செலவுகள், ஒரு டூரு, சுற்றுலா, ஆன்மீக தலத்துக்கு போயிட்டு வர்றது, அது போன்ற விஷயங்கள் நடக்கலாம். சுப கடன்கள், சுப செலவுகள் அதிகரிக்கும். அப்படிங்கிறது வந்து இந்த மேசராசிக்கு வந்து நான் சொல்லிக்கிறேன். அதே நேரத்தில் மேசராசிக்கு வேற எந்த விதத்திலையும் நெகட்டிவ் கிடையாதா அப்படின்னா, இப்போ குரு அப்படின்னு வந்துட்டாலே எல்லாமே ப்ளஸ் தான். சனின்னு வந்தாலே எல்லாமே நெகட்டிவ் மாதிரி, குரு வந்தாலே எல்லாமே ப்ளஸ் தான். அவங்களுடைய ப்ளஸ்ஸை தான் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். எல்லாத்துக்கும் இது நடந்துருமா? உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து, லக்னாதிபதி வலுவை பொறுத்து, நடப்பு தசாபுத்திகளை பொறுத்து, உங்களுடைய கோச்சார நாயகன் சந்திரனின் வலுவை பொறுத்து இந்த பலன்கள் கூடவோ குறையவோ நடக்குங்க. சுய ஜாதகம் தான் என்னைக்குமே பிரதானம். இந்த பெயர்ச்சிகளுடைய பலன் ஒரு 20% தாக்கங்களை மட்டுமே உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அடுத்து ரிஷபராசி. ரிஷபத்துக்கு குரு 3ஆம் இடத்துல உபஜயஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாரு. 7, 9, 11ஆம் வீடுகளை தொடர்பு கொள்றாரு. 7ஆம் வீடு 3, 7, 11 அந்த முக்கோணம் செயல்பட்டு திருமணம் சார்ந்த விஷயங்களை வந்து கண்டிப்பாக ரிஷபராசினருக்கு கொடுக்கும். யாராவது திருமணத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக திருமணம் உண்டு. அதாவது பார்த்தீங்கன்னா குரு 2, 5, 7, 9, 11 இது போன்ற இடங்கள்லாம் வரும் பொழுது குரு பலம் வந்துட்டு கல்யாணம் முடியும்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை மட்டும் வச்சு கணிக்கக்கூடாது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் அந்த 7ஆம் வீடு, 7ஆம் அதிபதி 3, 7, 11 எதுவும் கனெக்ட் வருதா அப்படிங்கிறதையும் நம்ம மேட்ச் பண்ணணும். ஆனால் இந்த இடத்துல 3, 7, 11 கனெக்ட் வர்றதுனால சுய ஜாதகத்தில் அந்த கனெக்ட் உள்ளவங்களுக்கு வந்து துரிதப்படும். அந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள் வயதிற்கேற்றார் போல துரிதப்படும். 3ஆம் இடத்துல இருக்கிறாரு, முயற்சியை கொடுப்பாரு. நீங்க முயற்சி பண்றீங்களா, அந்த முயற்சிக்கான பலனை கொடுப்பார். சோசியல் மீடியாவை குறிக்கக்கூடிய இடம் இல்லை பையா,
அதனால அந்த சோசியல் மீடியாவில் ஒருவேளை உங்கள் தொழிலை நீங்கள் இணைச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது மூலியமாக வெற்றி வாய்ப்புகளை குவிப்பார். இளைய சகோதர ஸ்தானமாக வர்றதுனால அவங்க மூலியமா லாபங்களை அடைய வைப்பார். 7ஆம் வீட்டை பார்வை மூலியமாக தொடர்பு கொள்றதுனால திருமணம், கூட்டு தொழில், நண்பர்களால் லாபம், சமுதாயத்தில் முன்னேற்றம், இது போன்ற விஷயங்களையும் அவர் வந்து கண்டிப்பாக கொடுப்பாரு. ஒருவேளை கல்யாணம் ஏற்கனவே ஆனவங்களா இருந்தால் மனைவி மூலியமா ஆதாயத்தை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. நல்ல பாக்கியதைகள், அதிர்ஷ்டங்கள், தகப்பனால நன்மைகள், தகப்பனுடைய சொத்துக்களை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். 11ஆம் இடத்தை தொடர்பு கொள்றதுனால நல்ல லாபங்கள், மூத்த சகோதரர்களால் நன்மை, மறு திருமண வாய்ப்புகளுக்கு ரிஷப ராசியினை சேர்ந்தவங்க வந்து நீங்க எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அது நிகழ்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே ஒரு வீடு இருக்குது, இன்னொரு வீடு வாங்கணும் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஒரு வாகனம் இருக்கு, இன்னொரு வாகனம் வாங்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் வந்து ஒரு ஏத்த காலகட்டமாக அமையும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசிக்கு 2ஆம் இடத்துல தனஸ்தானத்துல வந்து குரு அமர்றாரு. 2ஆம் இடத்துல அமர்ற இந்த குரு 6, 8, 10ஆம் பாவகங்களை தொடர்பு கொள்வார். 2ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிற குருவால தனவரவு அதிகரிக்க போகுது. தனக்காரகன் தனஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறது. காரகோ பாவக நாஸ்தி அப்படிலாம் எடுத்துக்கிட வேண்டாம். தனஸ்தானம் வலுப்பெற போகுது. குடும்பத்துல ஒற்றுமை வந்து மேலோங்க போகுது. பிரிவுல இருந்த சண்டை சச்சரவுல இருந்த கணவன் மனைவியெல்லாம் வந்து ஒன்று கூட போறாங்க. சமுதாயத்துல உங்களுடைய செல்வாக்கு வந்து தனவரவு அதிகரிக்க போகுதுங்கிறத வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. 6ஆம் இடத்தை தொடர்பு கொள்றதுனால அரசாங்க வேலைகளுக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அரசாங்க வேலை கிடைக்கும். அதே நேரத்தில் ஒரு நல்ல வேலைக்கு காத்திருந்தவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள், வேலையில ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, சுப கடன்கள், நோய் தொந்தரவுகள் கட்டுக்குள்ள இருக்கிறது. இது போன்ற ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். வழக்குகள் ஏதேனும் இருந்ததுன்னா இந்த காலகட்டத்தில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் வந்து இந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு வழங்குவாங்க. அதே சமயம் 8ஆம் இடத்தை தொடர்பு கொள்றதுனால வெளி மாநிலத்தில் ஒருவேளை உங்க ஜாப்பை மாற்றணும்னு நினைச்சிட்டு இருந்தாலும் இல்லை வெளி மாநிலத்தில் போய் நீங்க குடியேறணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கனாலும் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸலண்டா இருக்கும். ஆயுள் பலம் வந்து அதிகரிக்கும், ஆன்ம பலம் வந்து அதிகரிக்கும், பயணங்களால ஆதாயம் கிடைக்கும், எதிர்பாராத நபர்களால உதவி கிடைக்கும், எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும், பணவரவு வந்து வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. 10ஆம் இடத்தை தொடர்பு கொள்றதுனால நல்ல தொழில் வளம் இருக்கும். தொழிலில் இருந்து வந்த அந்த சச்சரவுகள் நீங்கும். தொழிலை விரிவுபடுத்தணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் தொழிலை புதிதாக தொடங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் வந்து ஒரு ஏத்த காலகட்டமா அமையும். அடுத்து கடகராசி. கடகராசிக்கு ராசியிலேயே குரு உச்ச குருவா அமர்றது நல்லது. இதுல 1, 5, 9 அந்த முக்கோணம் கனெக்ட் ஆகும். 7ஆம் இடத்தையும் பார்வை மூலியமா தொடர்பு கொள்வாரு. 1ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிற குரு ஜென்ம குரு. ராமரை வந்து காட்டுக்கு அனுப்புனார் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. ராசியிலேயே குரு இருக்கிறது நல்லதுதான். ராசியை வலுப்படுத்துவார். ராசி வலுவானா உடல் ஆரோக்கியம் மேம்படும், மனக்கவலை நீங்கும், மனம் வந்து திடமா இருக்கும், ஒரு ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும், நல்ல எண்ணங்கள் அதிகரிக்கும். எல்லாரும் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நல்ல எண்ணங்கள் அதிகரிக்கும். அதே நேரத்தில் சகல சௌபாக்கியங்களும் இந்த தடவை வந்து இந்த ஒரு வருஷ காலகட்டத்தில் உங்களுக்கு கிட்ட போகுது. 5ஆம் இடத்தை தொடர்பு கொள்றதுனால ஆண் வாரிசுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க, குழந்தைக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்த கடகராசிக்கு அது கைகூடும். காதல் விஷயங்கள் வந்து நன்றாக இருக்கும். ஏற்கனவே அஷ்டம சனியில காதல் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க இருந்திருப்பீங்க. இப்போ அஷ்டம சனி நீங்கிடுச்சு. இந்த 5ஆம் இடத்தை தொடர்பு கொண்ட குரு காதல் சார்ந்த விஷயங்கள், மனம் திடமான ஒரு முடிவு எடுக்கிறது, இது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து நல்லது செய்ய போறார். அடுத்து 7ஆம் இடத்தை தொடர்பு கொண்டு சமுதாய தொடர்பு, சமுதாயத்தில் ஒரு நல்ல அந்தஸ்து கிடைக்க போகுது, கூட்டு தொழில லாபம் கிடைக்க போகுது, நண்பர்களால நல்லது நடக்க போகுது, திருமணத்துக்கு காத்திருந்த நபர்களுக்கு, கடகராசி நேயர்களுக்கு அது கைகூட போகுது. அடுத்து 9ஆம் இடத்தை தொடர்பு கொள்றதுனால அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதிகரிக்க போகுது. ஒரு நல்ல குரு வந்து ஒரு குரு ஸ்தானத்தில் உள்ள ஒரு நபரால உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. தகப்பனால மிகப்பெரிய நன்மைகள் உண்டு. தகப்பனுடைய சொத்துக்கு காத்திருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் அதுக்கு உகந்த காலகட்டமா அமையும். தகப்பனால மிகப்பெரிய நன்மைகள் வந்து சேரும். அடுத்து சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு மறைவாரு. இருந்தாலும் நண்பர் தான், அப்படி ஒன்றும் பெரிய நெகட்டிவான கிரகம் கிடையாது. சிம்ம ராசிக்கு அவர் 5ஆம் அதிபதியாகவும் 8ஆம் அதிபதியாகவும் வரக்கூடியவர். 8ஆம் வீட்டை தொடர்பு கொள்றாரு. அதனால பெரிய நெகட்டிவ்லாம் வந்து நம்ம எடுத்துக்கிடக்கூடாது. அதே நேரத்தில் அவர் வந்து 4, 6, 8 அந்த வீடுகளை தொடர்பு கொள்வார். 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் சுப செலவுகள் அதிகரிக்கும். பயணங்களால் ஆதாயம் உண்டு. ஆன்மீக பயணம் செய்வீங்க, இல்லை சுற்றுலா போவீங்க.
அது மூலியமா செலவு வந்து செய்யக்கூடிய அமைப்புகள் வரும். 12ஆம் இடம் சுப செலவு தானே, 4ஆம் இடத்தையும் தொடர்பு கொள்றாரு. வீடு வாங்கக்கூடிய யோகங்கள் வரலாம், வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள் வரலாம், கல்வி செலவுக்கான செலவுகள் அதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. 6ஆம் இடத்தை தொடர்பு கொள்றதுனால நல்ல வேலை அமைப்புகள், வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, அரசாங்க வேலைக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு அந்த அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள். 8ஆம் இடத்தை தொடர்பு கொள்றதுனால திடீர் அதிர்ஷ்டம், பண வரவு, பயணங்களால் ஆதாயம், இது போன்ற விஷயங்கள் அந்த 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால கிடைக்கும். வெளிநாடு, வெளிமாநிலம், இந்த மாதிரி தூர இடங்கள்ல நகர்ந்து போறதுக்கு ஒரு லோன் கிடைக்கிறது. அந்த பணத்து மூலியமா போய் வெளிநாட்டில் படிக்கிறது, வெளிநாட்டில் தொழில் தொடங்குறது, சொத்து வாங்குறது, இது போன்ற அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளும் இந்த ஒரு வருட காலம் சிம்ம ராசிக்கு வந்து ஏற்படும். ஏற்கனவே அஷ்டம சனியில படாத பாடு பட்டுட்டு இருக்கீங்க. இந்த குரு பெயர்ச்சி நான் சொன்ன அந்த பாவகங்களை இயக்கிறதுனால அது ரிலேட்டடான நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து கண்டிப்பா உண்டு. அடுத்து கன்னிராசி. கன்னிராசிக்கு 11ஆம் இடத்துல குரு உட்கார்ந்து இருக்கிறாரு. 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடத்தை அவர் பார்வை செய்வார். 3, 7, 11 அப்படிங்கிற தாம்பத்தியத்தை குறிக்கக்கூடிய அந்த கட்டங்கள் வந்து ஆக்டிவேட் ஆகிறதுனால திருமணம் சார்ந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு நடக்க போகுது. 11ஆம் இடத்தை தொடர்பு கொள்றதுனால மூத்த சகோதரர்களால் நன்மை, ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்கள், அதாவது வந்து மறு திருமண வாய்ப்புக்கு காத்திருந்தவங்களுக்கு அது கைகூடலாம். வீடு ஏற்கனவே ஒன்று இருக்கு, இன்னொரு வீடு பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு, இன்னொரு வாகனம் பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அது நடக்கும். லாபங்கள் வந்து அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. 3ஆம் இடத்தை தொடர்பு கொள்றதுனால இளைய சகோதர ஸ்தானத்தினால நன்மை உண்டு. முயற்சிகள் கைகூடும், உங்களுடைய சொந்த முயற்சிகள் வந்து கைகூடும். இதுவரைக்கும் தட்டி தட்டி போயிட்டு இருந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கைகூடக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். வெற்றி வாய்ப்புகள் இருக்கும். 3ஆம் இடம் வெற்றி ஸ்தானம் இல்லையா, அப்போ வெற்றி வாய்ப்புகள் உண்டு. பாட்டு, அதாவது மியூசிக் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒருவேளை நீங்க இருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து எக்ஸலண்டான வாய்ப்புகளை வந்து கண்டிப்பாக வழங்கும். அதுக்கப்புறம் 5ஆம் இடத்தை தொடர்பு கொள்றதுனால காதல் சார்ந்த விஷயங்கள் நன்றாக இருக்கும். மனம், இதுவரைக்கும் சஞ்சலம் அடைந்து வந்த மனம் வந்து சிரமமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கும். குழந்தை சார்ந்த விஷயங்களுக்கு காத்திருந்தீங்கன்னா குழந்தைகள் வந்து கண்டிப்பா பிறக்கும். குறிப்பா ஆண் வாரிசுகள் கிடைக்கக்கூடிய சான்சஸ் வந்து அதிகமா இருக்குது. அதே நேரத்தில் குழந்தைகள் ஏற்கனவே பிறந்தவங்களுக்கு குழந்தைகளால் மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து வழங்குவார். அடுத்து 7ஆம் இடத்தை தொடர்பு கொள்றதுனால சமுதாய நன்மைகள் உண்டு, நண்பர்களால லாபம் உண்டு, மனைவியால கணவனால, மனைவிக்கு கணவனாலேயோ கணவனுக்கு மனைவியாலேயோ ஆதாயம் உண்டு, கூட்டு தொழிலில் லாபம் உண்டு. இது வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கல்யாணத்துக்கு ஒருவேளை நீங்க காத்துட்டு இருந்தீங்கன்னா அப்போ திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடக்கும். ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சிடுச்சுங்க, அப்போ மனைவி கணவனால நன்மைகள் நடக்கும், உங்க நண்பர்களால நன்மை நடக்கும். இது போன்ற விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து சிறப்பான இதுல வந்து இந்த குரு பயிற்சி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அடுத்து துலாம் ராசி. குரு 10ஆம் வீட்டில் அமர்ந்து 2ஆம் வீடு, 4ஆம் வீடு, 6ஆம் வீட்டை தொடர்பு கொள்வாரு. 2, 6, 10 அப்படின்னு பணத்தை கொடுக்கக்கூடிய அந்த முக்கோணம் செயல்படும். 10ஆம் இடத்தில் குரு அமர்ந்து இருக்கிறதுனால தொழிலை கெடுப்பார் அப்படின்னு தவறுதலா பரப்பப்படுது. அப்படி கிடையாது. தொழிலை வந்து எந்த விதத்திலையும் அவர் வந்து கெடுக்க மாட்டாரு, தொழிலை கொடுப்பார். தொழில் வந்து ஏற்கனவே முடங்கி போய் இருக்கிறவங்க, தொழில் நன்றாக இல்லாமல் இருக்கிறவங்க, அவங்களுக்கு தொழிலுடைய வளர்ச்சியை வந்து கூட்டுவார். புதிதாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான அந்த ஒரு வாய்ப்புகளை வந்து அவர் வழங்குவார். ஏற்கனவே ஒரு தொழில் இருக்குது, இன்னொரு தொழில் எக்ஸ்ட்ரா செய்யணும்னு நினைக்கிறவங்க, இல்லை தொழிலை விரிவாக்கம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் வந்து கண்டிப்பாக நல்ல முறையில் தான் இருக்கும். 2ஆம் இடத்தை அவர் தொடர்பு கொள்றதுனால நல்ல தனவரவு உண்டு. குடும்பத்துடைய அந்த ஆதரவு வந்து உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். சமுதாய அந்தஸ்து வந்து உயரும், தனவரவு அதிகரிக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். ஏற்கனவே பிரச்சனைகள் எதுவும் குடும்பத்தில் போயிட்டு இருந்தால் இந்த காலகட்டத்தில் அந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி நல்லா இருக்க போறீங்க. அடுத்து 4ஆம் வீட்டை தொடர்பு கொள்றதுனால படிப்பு சார்ந்த விஷயங்கள், உங்கள் ஃபேமிலியில் யாராவது இருந்தாங்களோ, இல்லை உங்களுக்கே வந்து உயர் படிப்பு படிக்கணும் ஆசை இருந்தாலும், இல்லை நீங்கள் ஒரு மாணவராக இருந்தாலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான காலகட்டமாக இருக்கும். ஒரு வீடு வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நீங்கள் பல வருஷமாக முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அது அமையக்கூடிய சான்சஸ் உண்டு. ஒரு வாகனத்தை மாற்றணும்னு நினச்சிட்டு இருந்தாலும் சரி, இல்லை ஒரு புது வாகனம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தாலும் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு ஏற்ற காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய தாயார் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நல்லா இருக்கும். தாயாருடைய சொத்துக்கள் கிடைக்கிறது, தாயாருடைய ஆதரவு கிடைக்கிறது, அது போன்ற விஷயங்கள் வந்து நிகழும்.
6ஆம் இடத்தை தொடர்பு கொள்றதுனால வேலை சார்ந்த விஷயங்கள், இப்போ ரொம்ப நாளாக ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, கவர்மெண்ட் வேலை இல்லை தனியாரில் ஒரு உயர் பதவி, அந்த மாதிரி விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் அமையும். வேலையை மாற்றணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க, இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸான வாய்ப்புகளை வழங்கும். அதே நேரத்தில் ஒரு கம்பெனியில் இருக்கீங்க, பதவி உயர்வுக்கு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கான விஷயங்கள் இருக்கும். ஒரு வாகனம் வாங்குறதுக்கோ ஒரு வீடு வாங்குறதுக்கோ லோன் அப்ளை பண்ணிட்டே இருக்கீங்க, கிடைக்கவே மாட்டேங்குது. இந்த காலகட்டத்தில் ஒரு சுப கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், அந்த கடன் கிடைக்கிறதுனால வாழ்க்கையை வந்து அடுத்த கட்டத்துக்கு உயர்த்துறது, இது போன்ற நல்ல விஷயங்கள் வந்து உங்களுக்கு நடக்கும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு பாக்கியஸ்தானத்துல 9ஆம் இடத்துல குரு அமர்ந்திருக்காரு. 2ஆம் அதிபதியாகவும் 5ஆம் அதிபதியாகவும் வரக்கூடியவர். அவருடைய 5ஆம் வீட்டை தொடர்பு கொள்வார். 1, 5, 9 இந்த முக்கோணம் செயல்படும். 3ஆம் வீட்டையும் அவர் தொடர்பு கொள்வார். 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால தகப்பனால நன்மை உண்டு, அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதே நேரத்தில் அவர் ராசியை தொடர்பு கொள்றதுனால முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு மனதைரியம் இருக்கும், முகத்துல வந்து ஒரு பொலிவு கிடைக்கும். அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு மன மகிழ்ச்சி கூடும். நீங்கள் எடுக்கிற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வந்து வெற்றியை நோக்கியே பயணிக்கும். ஒரு தெளிவான முடிவை எடுக்கிற அளவுக்கு வந்து நீங்கள் வந்து தயாரான நிலைமையில தான் இருப்பீங்க. ஒரு உச்ச குரு உங்களுடைய ராசியை தொடர்பு கொள்றது எந்த விதத்திலையும் உங்களுக்கு ப்ளஸ் தான். 3ஆம் இடத்தை தொடர்பு கொள்றதுனால இளைய சகோதரர்களால் நன்மை உண்டு. உங்களுடைய முயற்சி பலிதமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்தில் 3ஆம் இடம் ஒரு முயற்சி ஸ்தானம், ஒரு வெற்றி ஸ்தானம் அப்படிங்கிற அடிப்படையில் தொட்டதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு துலங்க போகுது. 5ஆம் இடத்தை தொடர்பு கொள்றதுனால காதல் சார்ந்த விஷயங்கள்ல நல்லா இருக்க போறீங்க. குழந்தைகள் ரொம்ப நாள குழந்தைகளுக்கு வந்து நீங்க வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த காலகட்டம் அது உங்களுக்கு பாசிபிளாக அமையக்கூடிய வாய்ப்புகள், குறிப்பா ஆண் வாரிசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையிலும் சேர்த்து நடக்கக்கூடிய அந்த பாசிபிளான டைம் வந்து கொஞ்சம் அதிகம் அப்படிங்கிறத வந்து நீங்க இந்த இடத்துல வந்து நீங்க தெரிஞ்சுக்கிடணும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசிக்கு ராசி அதிபதியாக வரக்கூடிய இந்த குரு 8ஆம் இடத்துல உட்கார்ந்து 12ஆம் வீடு, 2ஆம் வீடு, 4ஆம் வீட்டை தொடர்பு கொள்வார். 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டத்தை கண்டிப்பா கொடுப்பார், எதிர்பாராத லாபத்தை கொடுப்பார். மின்பின் தெரியாத நபர்கள், 3வது நபர்களால முன்னேற்றத்தை கொடுப்பார். ஒரு வெளி மாநிலம் இல்ல வெளிநாடு, தூர இடங்கள்ல நகர்றது, வீடை மாற்றணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, வேலையை மாற்றணும், இந்த மாதிரி மாற்றங்களை வந்து கண்டிப்பாக கொடுப்பார். மாற்றங்களை கொடுத்து முன்னேற்றத்தை கொடுப்பார். பயணங்களால வெற்றியை கொடுப்பார். 2ஆம் இடத்தை தொடர்பு கொள்றதுனால தனவரவு அதிகரிக்க போகுது. குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றம் நடக்க போகுது. உங்களுடைய வாக்கு செல்வாக்கு உயர போகுது. 4ஆம் இடத்தை தொடர்பு கொள்றதுனால உங்களுக்கு வீடு, வாகனம் இது போன்ற விஷயங்கள்ல நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. தாயாரால நன்மைகளை வந்து அடைய போறீங்க. 12ஆம் இடத்தை தொடர்பு கொள்றதுனால வெளிநாடு, வெளி மாநிலம், இந்த 4, 8, 12 இந்த முக்கோணம் தொடர்பு கொள்ளும் பொழுது வெளிநாடு, வெளி மாநிலம் இந்த மாதிரி தூர இடங்கள்ல 4ஆம் இடம் கனெக்ட் இருக்கிறதுனால சொத்து பத்துக்கள் வாங்கக்கூடிய விஷயங்கள், வெளிநாடு, வெளி மாநிலம் இந்த மாதிரி விஷயங்கள்ல நடக்க போது. 12ஆம் இடம் சுப செலவுகளை குறிக்கக்கூடிய இடமாக இருக்கிறதுனால விரயஸ்தானம் தான் இருந்தாலும் குரு தொடர்பு கொள்றதுனால சுப விரயம், மெடிக்கல் விரயம் ஆகாம வீடு வாங்குறது, ஒரு டூர் போயிட்டு வர்றது, அதே மாதிரி ஒரு சுப விரயங்களை ஆகக்கூடிய சான்சஸ் வந்து உங்களுடைய ராசிக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. மகர ராசிக்கு 7ஆம் இடத்துல சமசப்தமாக அமர்ந்து நேராக ராசியை தொடர்பு கொள்வார். 3, 7, 11 அது வந்து தொடர்பு கொள்ளும். ராசியையும் அவர் தொடர்பு கொள்வார். 3, 7, 11 இந்த முக்கோணம் தொடர்பில் இருக்கும் பொழுதுதான் பெரும்பாலும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும். 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல திருமணம், உங்களை விட செல்வாக்கு கூடின ஒரு இடத்துல இருந்து வரன் அமைகிறது, பெண் அமைகிறது, இது போன்ற விஷயங்கள் நடக்கிறது. கூட்டு தொழில்னால முன்னேற்றம் நடக்கிறது. சமுதாயத்தில் ஒரு நல்ல அந்தஸ்து கிடைக்கிறது. நண்பர்களால் வெற்றி கிடைக்கிறது. இது போன்ற விஷயங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சான்சஸ் அதிகம். ராசியை தொடர்பு கொள்றதுனால விருச்சிக ராசியை தொடர்பு கொள்வார், மகர ராசியை தொடர்பு கொள்வார், கடக ராசியிலே அமர்ந்திருப்பாரு. அடுத்து மீன ராசியை தொடர்பு கொள்வார். இவங்களுக்கெல்லாம் ராசியை தொடர்பு கொள்றது இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய பலம். ராசியை பார்க்கறதுனால அந்த மூளை இருக்கு பார்த்தீங்களா, வேகமா சிந்திக்கும், நல்லது நடக்கும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், முகப்பொலிவு கூடும், இது போன்ற விஷயங்கள் இருக்கும். மூளை தெளிவா இருந்தாலே எடுக்கிற எல்லா முடிவையும் நம்ம தெளிவாக எடுக்க முடியும். 3ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் தொடர்பு கொள்றதுனால குறிப்பா சகோதரர்களால நன்மை உண்டு. 3, 11 வெற்றி ஸ்தானம். இதுவரைக்கும் கோர்ட்டு கேஸ் இப்படி அலைஞ்சிட்டு இருக்கீங்களா, ஒரு பிரச்சனையில இருக்கிறீங்களா, இல்ல கடன் பிரச்சனையில இருக்கிறீங்களா, இந்த கடனை தீர்க்கக்கூடிய இடங்கள், வெற்றியை கொடுக்கக்கூடிய இடங்கள், லாபத்தை கொடுக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே இந்த 3, 11 தான். இந்த 3, 11 கனெக்ட் வரும்போது தான் உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைக்க போது. அது இந்த ஒரு வருஷத்துல கண்டிப்பாக நிகழும்.
அடுத்து கும்பராசி. கும்பராசிக்கு 6ஆம் இடத்துல குரு அமர்ந்து 10ஆம் வீடு 12ஆம் வீடு 2ஆம் இடத்தை தொடர்பு கொள்வாரு. 2, 6, 10 பணத்தை கொடுக்கக்கூடிய அந்த முக்கோணம் செயல்படும். தனவரவு அதிகரிக்கும். குடும்ப ஒற்றுமை மேலோங்கும். அதே நேரத்தில் 6ஆம் இடத்தை தொடர்பு கொள்றதுனால நல்ல வேலை, வேலையில முன்னேற்றம், அரசாங்க உத்தியோகம், நல்ல சுப கடன், கடனுக்கு ரொம்ப நாளா காத்துட்டு இருக்கீங்க, ஒரு சுப கடன் கிடைக்கக்கூடிய விஷயங்கள். 10ஆம் இடம் தொழில், தொழில் சார்ந்த விஷயங்களால பணவரவு, தொழில் மேலோங்கிறது, தொழிலை விரிவாக்கம் பண்றது, தொழிலை புதுசா தொடங்குறது, இது போன்ற தொழில் சார்ந்த விஷயங்கள் அத்தனைக்கும் நல்லா இருக்கும். 12ஆம் இடம் சுப செலவுகள், செலவுகள் மேலோங்க. இப்போ தொழிலை நீங்க வந்து விரிவாக்கம் பண்றீங்க, அப்போ செலவுகள் இல்லாம பண்ணிட முடியாதுல்ல. சுப செலவுகள், தொழிலை விரிவாக்கம் பண்றீங்க, சுப செலவுகள் அந்த இடத்துல. குடும்பத்துல ஒரு நல்லது நடக்குது, சுப செலவுகள். அந்த சுப செலவுகளால உங்களுக்கு வந்து நல்லது நடக்க போகுது. 12ஆம் இடம் வெளிநாட்டை குறிக்கக்கூடிய இடம் இல்லையா? அப்ப வெளிநாட்டை குறிக்கக்கூடிய இடம்லாம், வெளிநாட்டுக்கு நீங்க ரொம்ப நாள் போகணும் காத்துட்டு இருக்கீங்க, இந்த காலகட்டத்தில் அமையும். உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில், உங்க சுய ஜாதகத்திலையும் 8, 12ஆம் இடங்கள் சுபத்துவமா இருக்கும் பொழுது இந்த குருவுடைய ஒரு வருடத்துல நீங்க போய் அங்க செட்டில் ஆகிறது, தங்கக்கூடிய அமைப்புகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றுலா மாதிரி போயிட்டு வரக்கூடிய அமைப்புகள், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு கைகூடும். அடுத்து இறுதியாக மீனராசி. மீனராசிக்கு குரு 5ஆம் இடத்துல அமர்ந்து 1, 5, 9 இந்த அந்தஸ்தை குறிக்கக்கூடிய முக்கோணம் செயல்படும். 11ஆம் இடத்தையும் தொடர்பு கொள்வாரு. மீனராசிக்கு ராசியிலேயே சனி அமர்ந்து பாடா படுத்திட்டு தான் இருக்குது. ராசியிலேயே சனி, ஜென்ம சனி அமர்ந்திருக்காரு. அந்த குருவுடைய பெயர்ச்சினால சனிய குரு நெருக்கமான டிகிரியில பார்க்கக்கூடிய காலகட்டங்கள்ல சனியால பாதிக்கப்படக்கூடிய 12 ராசிக்காரர்களும் நல்லது நடக்க போகுது, நல்லதை அடைய போகிறாங்க. குறிப்பாக சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியும் மீன ராசிக்கு ஜென்ம சனியாவும் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் குருவுடைய உச்ச குருவுடைய பார்வை அவரை சாந்தப்படுத்துறதுனால 12 ராசிக்கும் நல்லதுதான் நடக்க போகுது. குறிப்பா 1, 5, 9 அந்தஸ்து உயரப்போகுது, பதவி உயரப்போகுது. ஏற்கனவே இப்ப அரசியல் எது நின்றுருக்கீங்களா, அப்ப வின் பண்ண போறீங்க, ஜெயிக்கக்கூடிய சான்சஸ் உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில நல்லது. ஒரு பதவி கிடைக்க போகுது, ஒரு அந்தஸ்து உயரப்போகுது, குழந்தைகள் வரப்போகுது, புதுவரவு வரப்போகுது. நீங்க முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு சந்தோஷமான மனநிலைமையில இருக்க போறீங்க. லாபங்கள் கூட போகுது. ஒருவேளை மறு திருமண வாய்ப்புகளுக்கு ரொம்ப நாளா நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களா, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அது வந்து கிடைக்க போகுது. தகப்பனுடைய சொத்துக்கள் கிடைக்க போகுது. அதிர்ஷ்டகரமான நிகழ்வுகள் வந்து நடக்க போகுது. குழந்தைக்கு ஒருவேளை நீங்க காத்துட்டு இருக்கீங்களா, குழந்தை சார்ந்த விஷயங்கள் நடக்க போகுது. குழந்தைகளால மன மகிழ்ச்சியை நீங்க அடைய போகிறீங்க. உங்களுடைய குழந்தைங்க வந்து ஒரு போட்டியில வின் பண்ண போகுது. உங்களுக்கு புகழை தேர்ந்தெடுக்க போகுது. உங்களுக்கு புகழை வந்து வாரி வழங்க போகுது. குலதெய்வ அனுகிரகம் இருக்குல்ல, உங்களுக்கு பரிபூர்ணமா உங்களுக்கு கிடைக்க போகுது. ரொம்ப நாளா குலதெய்வத்தை போய் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, தட்டி தட்டி போய்கிட்டே இருக்கு. ஆனா இந்த காலகட்டம் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அந்த சுற்றுலா வந்து ஆன்மீக சுற்றுலா கை கொடுக்கும். குலதெய்வத்தோட அனுகிரகம் வந்து பரிபூர்ணமா உங்களுக்கு வந்து இருக்கும். இதுதான் இந்த 12 ராசிக்கான ராசி பலன். உச்ச குரு பெயர்ச்சியினால 12 ராசியும் நல்ல விஷயங்களை தான், அது ரிலேட்டடான பாவகங்கள், குருவுடைய இருப்பு, அவருடைய பார்வை, அது ரிலேட்டடான உங்களுக்கு அது எந்த ஆதிபத்தியத்தை சேர்ந்தது அப்படிங்கிறத பொறுத்தும் உங்க சுய ஜாதகத்தை பொறுத்தும் நன்மைகள் வந்து சற்று கூடவோ குறையவோ நடக்குமோ ஒழிய, ஆனால் நன்மைகள் வந்து கண்டிப்பாக நடக்கும். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல டாபிக்ல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். ஓம் நமச்சிவாயாம்.